ஹாய், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கிறிஸ்டுக்கு வந்து கார் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கே ஒரு பெரிய அனாலிசிஸ்லாம் பண்ணி அவர் ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் காசு வச்சுருக்காரு. இந்த கார்லாம் வாங்கலாம், இங்கே கரெக்டாக இருக்கும், காசு சேவிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி எவ்வளோ காசு கட்டிங் ஆகுது, எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களே, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம கார் எடுக்க போயிட்டுருக்கோம். ஐ மீன் கார் பார்க்க போயிட்டுருக்கோம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. 2 கார் பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று டெஸ்லா, இன்னொன்று வந்து வோல்வோ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்லாவுக்கு தான் போகிறோம். என்ன ஜூம் பண்ணீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பெரிய டெஸ்ட்லா வால்வோன்னு சொல்லிட்டு. ஆமாம், டெஸ்லாவில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அந்த என்னது வாஷிங் மிஷின் மாதிரி ஒரு கார் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம. அதானே ஃபுல் ஆடாஸ் அது பேர். ட்ரை பண்ணுவோம் போய். ஆமாம், அதே பார்த்துட்டு இன்றைக்கி கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்றைக்கே கார் எடுக்கிறோம். வரும்போதே வந்து மேலே கொடியை கட்டிக்கிட்டு பறந்துக்கிட்டே வரோம் நாங்கள் இன்றைக்கி. அதனால் நாங்கள் இங்கே போயிட்டு இங்கே தான் வந்து கலிஃபோர்னியாவில் இந்த ஃப்ரீமாண்ட்டில் தான் அவங்களோட ஆக்சுவல் டெஸ்லா ஃபேக்ட்ரியே இருக்குது. அதையும் காட்டுறோம் போகிற வழியில். இப்படி கொடினா எந்த கொடி? இந்தியா கொடியா அமெரிக்கா கொடியா? அமெரிக்கா தாங்க. லெட்ஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயினுங்க. ஓகே ஓகே. அதனால் கிரேட்டாக காட்டுறோம். இதுதான் வந்து ஃப்ரீமாண்ட் எப்படி இருக்குன்றத. இது பாருங்க டெஸ்லா காமிங்க. கைஸ், இதான் வந்து டெஸ்லாவோட ஃபேக்ட்ரி இங்கே உள்ளது. இங்கே பார்த்தீங்களா டெஸ்லாவோட கார்ஸ், அதோட பார்ட்ஸ் குவிச்சு வச்சுருக்காங்க. ஆமாம், இங்கே தான் ஒரு குப்பை கிடங்கு மாதிரி டெஸ்லாவோட கார் ஃபுல்லாக நிற்கிது. இங்கே தான் நம்ம கிறிஸ்து போய் இப்போ கார் எடுக்க போகிறார். பார்க்க போகிறோம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம், எடுக்கிறோன்றது வந்து எப்படியும் நம்ம வண்டி ஆன் பண்ணுறனாலே நம்ம கார் தான். அப்படி சரி. ஸோ இதான் டெஸ்லா ஃபேக்ட்ரி. பார்த்துக்கோங்க, உள்ளே போயிட்டு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு எப்படி வச்சுருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன்லேருந்து அப்படியே வந்து இந்த இருக்குது செல்லிங் பேக்கு தானாக போய் கார் நிற்கிதான்றது தான். நீ போய் சொல்லுங்க, நான் பெரிய வீலாகர் நான் தானே அப்படி உள்ள இட்டுட்டு போய் இலான் தம்பி வெளியே உட்காருப்பா. இலான் மஸ்க் சுற்றி காமிப்பாரு எல்லாத்தையும். கேட்கறக்கு வச்சு மார்க்கஸ் ப்ரோனி மாதிரி. அதானே ஆமாம். எப்படி மார்னிங் நீங்கள் எப்போ எழுந்திருப்பீங்க, எப்படி நீங்கள் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி இலான். ஆமாம், என்னை பார்த்து ரொம்ப பெருமையாக கேட்பாரு. நான் வந்துருச்சு. டடா 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 டடா. ஐயோ, டெஸ்லா பேர் தெரில. வந்துருச்சு. ஃபைனலி இன்டு டெஸ்லா. அந்த பார்த்தீங்களா போர்டு தெரியுதா பெருசா? என்னங்க ஃபேக்ட்ரி இங்கே தான் இப்போ ஷோரூம்? ஆமாங்க, ஃபேக்ட்ரி தானுங்க அது. இதுதான் டெஸ்லாவோட ஃபேக்ட்ரி. இந்த கார் தான் இப்போ நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம். அந்த இருக்கு பாருங்க, புது மாடல் 2025 41,000. ஓகே தானே? இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து இப்போ 2025 மாடல் வெளியே வந்திருக்கு போல். இதான் அந்த ஷோரூம். அதனால் இங்கே தான் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் வாங்குறதுக்கு. அந்த இதோட எடுத்துகிட்டு வந்து கிம்பிளோட. இதோட அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வீலாக நினச்சி நிறைய கம்மி. ஏங்க அது கையில் நிறைய காசுலாம் கம்மி காசு கம்மி பண்ணுவாங்க நம்மளை பார்த்து. அப்போ தான் இந்தியன்ஸ்லாம் தம்பி எவ்வளோப்பா சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன் சார்? 500 சார் அப்படின்னு. $500 அப்போ இன்க்ரிமெண்ட் அப்படின்னாங்க. கிட்ட மானிட்டைஸே ஆகாத சேனல் வச்சுட்டு நீங்கள் என்ன வந்து லாகரம் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்றப்பா. இதுக்கான ப்ராப்ளம் ஆக போகிறோம் நீங்கள் சொல்லலாம். ஆமாம், இதுதான் வந்து டெஸ்லாவோட ஃபேக்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா குப்பை கார். இது வந்து கிறிஸ்து வந்து இது குப்பை கார்னு பேர் வச்சுருக்காரு. குப்பை வண்டி. குப்பை வண்டி. இதுதான் ஷோரூம். இது கரெக்டாக இருக்கும் கிறிஸ்து உங்களுக்கு. இது செடான் டைப்பில் வருது பாருங்க. ஸ்டடி ஆகிட்டிங்கண்ணா. மறந்துடுச்சா? இதான் வந்து அடுத்து நாங்கள் பார்த்த ஒரு மாடல் எக்ஸ். இதுதான் விஜய் கார் மாதிரி இப்படி வெட்ட வழியாக தூக்குற மாதிரி மாடல். இதுதான் மோகன்
வாங்க போகிறாரு. இந்த தெரியுது அவங்களுக்கு டோர் எப்படி தூக்கி நிற்கிது. இதான் நானும் கிறிஸ்டும் பார்த்துட்டு இருக்கோம், வாங்கலாமா இல்லைன்னு. என்ன கிறிஸ் ஓகே தானே? இதில் ஒரு கெத்தாக ஒரு ஃபீச்சர் இருக்குங்க பாருங்களேன். இப்போ டோர் இங்கே இருக்கா, இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் வைக்கலாம். எப்படி திரும்பி மூட வைக்கலாம், திரும்பி மூட வைக்கலாம். இங்கே இருங்க, கிளிக் பண்ணோன்னா தானாக க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். எப்படி இதான் படையப்பா கார் மாடல் எக்ஸ். இதுதான் நம்ம இப்போ டெமோ பண்ண போகிற கார். இவ்வளோ நேரம் அந்த அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அதுன்னு. நாங்கள் வந்து ஃபுல் சூப்பர்வைஸ்டு கார், ஃபுல் செல்ஃப் டிரைவிங் கார் எடுத்திருக்கோம், சூப்பர்வைஸ்ட் மாடல். அதனால் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல் செல்ஃப் டிரைவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆட்டோ பார்க்கிங் பண்ண போகிறோம். கரெக்டு தானே? ட்ரை பண்ணுவோம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து அவங்க லொக்கேஷன் போட்டிருக்காங்க, டார்கெட் லொக்கேஷன். ஒன்ஸ் we reach 25 மைல் ஸ்பீட் அப்படின்னா அது we can engage ஃபுல் செல்ஃப் டிரைவ் கார். அதை பண்ணி நீங்கள் நம்ம பண்ண போகிறோம். கிறிஸ் எடுங்க கிறிஸ், போகலாம். போகலாம். ரைட், ப்ரெஷர் ஹோல்ட் த பிரேக். ஓகே. பார்த்தீங்களா, நம்ம வந்து லிவரே கிடையாது. இங்கே வச்சு தான் நீங்கள் பார்க், லிவர் இது வந்து ரிவர்ஸு, இது டேப் பண்ணால் பார்க்கிங்கு, இது மேலே போயிடுச்சுன்னா ட்ரைவ் போட்டார். அவ்வளோதான், போகலாம். இங்கே இதுக்கானா? ஓ இந்த பட்டனா இதுக்கும்? ஆமாம், அங்கே வந்து ஆள் போகிறது வேறு காமிக்குது. ஓட்டுங்க. டெஸ்ட்ல எடுத்தாச்சு. அவர் காட்டு பாருங்க, பேய் மாதிரி அந்த அப்புறம் பாருங்க. போகலாம். ஆமாம், இது காலை எடுத்த உடனே ஸ்டாப் ஆகிடுது. அதான் ஒன் பெடல் டிரைவ் அது எல்லாம் கார்லையும் இருக்கும். ஆனால் இவன் வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ தான் நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா இல்லை ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் நடக்கும்ல, சார்ஜ் ஆகும்ல, அப்படி அதுக்கு பிளான் பண்ணுறான் போல். இங்கே பார்த்தீங்களா அப்படியே லைவாக அங்கே நான் என்ன கார் வருதோ அது அப்படியே எங்கேயும் காட்டுது. ஓகே, ஒரு கார் வருது அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் இது யூஸ்ஃபுல். அந்த அதுலேருந்து காலை எடுக்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் பழகிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காரு ஸ்லோ பண்ணோன்னா அது எடுக்குது இதில். கிறிஸ் அடுத்து போடுற வீடியோ டெஸ்லா தமிழன் அப்படின்னு பார்த்து என்னமோ கேமில் வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. பட்டனில் கிளிக் பண்ணுறது திரும்பினா அங்கே அப்படி வியூ காட்டுது. ஓகே, பார்த்துக்கோங்க. 25 அவ்வளோதான். இப்போ எங்கேஜ் பண்ணிக்கலாமா? ஸ்பீடில் எல்லாரும் ப்ரெஸ் பண்ணுங்க. 25 போங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு பண்ணுவோம். சரி பண்ணுவோம். இல்லை ஓட்டுங்க கரெக்டு தான். ஓட்டி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. எப்படி இருக்குது புல்லெல்லாம்? நம்ம எம்ஜிஎம் டிஜிபிலாம் பொம்மை கார் ஓட்டுறது இருக்கு. சரி போங்க. சரி போங்க. இந்த கார் ஆனால் இதில் இது இல்லை ஜி. அதுவும் இருக்கா? அந்த வண்டி வந்ததுன்னா இது காமிக்கிற ஃபீச்சர் இல்லைன்னு வரும். கிறிஸ் இப்போ ஹைவேக்குள்ள வந்துட்டாரு. பறக்குமா நெஞ்சம் அப்படிமா? ஃபைனை கட்டிடாதீங்க தலைவரே. அடிச்செடுத்து ஸ்பீடு பார்த்தீங்களா? வா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்படியே ட்ராப் ஆக போகுது பாருங்க, மைலேஜ் ஃபுல்லாக. ஆக்சலரேஷன் நல்லா இருக்கு, ஸ்மார்ட் டார்க்கும் பயங்கரமாக இருக்கு. அந்த ஃபோர்ட் மஸ்டாங் அளவு இருக்கா? அது அதிகமாக தெரியுது. அதோட அதிகமாக தெரியுது. ஃபீல் ஆகல? தெரியுது. போட்டு இப்படிதாங்க ஹைவேல அது காட்டுது ஃபுல்லாக, படம் ஃபுல்லாக. பட் நம்ம கார் 2 லேன் தாண்டி பின்னாடி வரான்றதே நல்லா எடுக்குது. ஆனால் அங்கே வரைக்கும் எடுக்குது இல்லை கேமரா சிஸ்டம். இல்லை சும்மா ஏதாவது காமிக்கிறானான்னு தெரியல. கார் வருது. இப்போ அங்கே வேற சொல்கிறாங்க தெரியுமா, அங்கே கோஸ்ட் அந்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? யாருமே இல்லை, அந்த இடத்துல யாரும் ஆள் போன மாதிரி தான் காமிக்கிட்டு இருந்தாங்க. மேபி அப்படி தான் வச்சிருக்காங்க போல. செல்ஃபி எடுத்துக்கேன். அதான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இந்த மவுண்ட் கரெக்டாக இருக்கு நமக்கு. உங்களுக்கு அந்த சீட்டில் எப்படி ஃபீல் ஆகுது? நல்லா தான் இருக்கு. இதில் என்னன்னா ரெண்டுமே வென்டிலேட்டர் சீட் ப்ளஸ் வந்து ரெண்டுமே 8-way அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து எனக்கு யூஸ்வலாக இந்த பக்கம் சீட்டுக்கு தரமாட்டாங்க. இவன் அதையும் வச்சிருக்கான் ஆக்சுவலாக, அது நல்லா இருக்கு. இப்படி போட்டாலும் இதுவும் காமிக்குதா?
ஓட்டிங்களா? இல்லையே போடவா? ஓட்டுங்க. இல்லை ஓட்டுங்க. ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது கூட போட்டு பார்க்கலாம். ஃபுல் செல்ஃப் டிரைவர். சரி கொஞ்ச நேரம் போயிட்டு இது போட்டா ஜி அது லேன் மாறுது. ஜி ரூல்ஸ் படி கரெக்டாக போகுதுங்க. அது ஏங்க எதுக்குங்க லேன் மாறுது? ஐயோ லேன் மாறுது பாத்தீங்களா? அது நான் போனா எதுக்குல மாறுது? அது ஆட்டோ வேலை டிஸ்எங்கேஜ்னு வந்துருச்சுங்க. நீங்க தான் ஓட்டணும். நான் ஆஃப் பண்ணிட்டேன். பின்ன எனக்கு அப்பயே பதறி எடுத்து. சரி நம்ம ஊருக்கு சரியா வராதுன்னு இங்கே பாருங்க. அது எதுக்கு இப்போ திருப்பி மறுபடியும் அந்த லைன் போச்சு? இப்போ ஓகே என்ன பண்ணுறோம்? ஓகே இப்போ ஓகே. பயப்படக்கூடாது. ஸ்டேரிங்ல இருந்து எடுத்துருவா காலை. ஸ்டேரிங்ல இருந்து எங்க கால் எடுக்கிறீங்க? கையை தான் ஸ்டேரிங்ல கை தானே. அது பேர் என்ன? பெடல்ல இருந்து ஓட்டுறப்ப என்ன எதை வளர்றோன்னே தெரியல. ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறான் போல நீங்கள் சொன்ன மாதிரி. ஃபோட்டோ அதை ஃபுல்லாக ரெக்கக்னைஸ் பண்ணி வித் ஆப்டிக்கல் அந்த சிவி கம்ப்யூட்டர் விஷன் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக அந்த சிக்னல் ஃபுல்லாமே எப்படி தெரியுது பாருங்களேன். இங்கே ரெட் சிக்னல் க்ரீன் கரெக்டாக விழுகுது. இதெல்லாம் வந்து அந்த ரேடார் டெக்னாலஜியில் பண்ண முடியாது. சரி இப்போ நம்பிக்கையா அமைக்கிருக்காரு. இப்போ வந்து ஃபுல் செல்ஃப் டிரைவ்ல போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து ஃபுல் செல்ஃப் மோட். ஐயோ இது ஆனால் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எப்படிதான் ஃபுல் இதோட லேன் மாறுது எதுக்கு ஜி? இல்லைங்க ரைட்டு திரும்ப லேனா இருக்க போகுது, அதனால இந்த பக்கம் மாறிக்கலாம். ஆமாங்க இரு ஸ்டாப் ஆகுதா? அது எவ்வளோ அழகா ஓட்டுது. ஸ்டாப் ஆகுதா பார்ப்போமா? ஆட்டோ ஸ்டாப் ஆகுதான் பார்ப்போம். இங்கே கார் வருது, ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. எவ்வளோ அதுவும் BMW கார் வேற. இருங்க அடுத்து அடிச்சோம்னா நம்மளதான் இங்கே பார்ப்போம். எங்களுக்கு எதுவும் அமுக்காதீங்க, அதுவே எடுக்கதான் பார்ப்போம். அதான் பார்க்கணும். ஐயா நான் இல்லை ஐயா, எதாவது இலான ஐயா கிட்ட கேட்டீங்க. அதான் அக்ரிமெண்ட் ஆகிட்டா, ஏதாவது ஆச்சுனாலும் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு. அப்படியா? அதான் இருந்தது படிச்சுட்டு இருந்தேன். என்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி இல்லை என்ன நடந்தாலும் சரி நீங்க தான் உன்னை எந்த இதுக்கு என்ன சம்பந்தம்? அவன் தான் போட்டிருக்கான், கேட்டா அவன் தான் சொல்லுவான். நான் தான் அக்ரிமெண்ட் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவான் அவன் ஈஸியா. செல்ஃப் டிரைவிங் கார் வந்து அவன் தானே கொடுத்தான். ஃபுல்லா பேனல் மிக்ஸ் பாத்தீங்கல்ல? பாத்தீங்கல்ல? நான் எடுத்துருச்சா? எடுத்துருச்சு. என் போன் எங்க வீடியோ எடுக்கிறேன் நான். நாடு இதுல எடுத்துக்கோங்க. ஓ இதுல ஏதாவது மாட்டிக்க போறேன். நீ ஓட்டிட்டு இருக்கும்போது எடுத்தா அதுக்கு சொல்றேன் நான். ஓகே ஆமா பே அட்டென்ஷன். பாத்தீங்களா டக்குன்னு சூப்பர் ஓகே டக்குன்னு எடுத்துருச்சு. இதுச்சி இப்போ டர்ன் பண்ணனும், டர்ன் ஆகாத பாப்போம். ஓகே கேட்டா இதுக்கு திரும்பல அப்படின்றோம். அவ்வளவுதான். அங்க தானா போடுதுங்க. போட்டுட்டு ஒரு டர்ன் எப்படி கரெக்டா இந்த லைன்ல போயிடுச்சு பாத்தீங்களா? ரெண்டாவது லைன். டேய் என்னடா பண்ற? டேய் ஃப்ரீயா இருக்குல்ல ஜி? பயமா இருக்கு. டக்குன்னு ஏதோ பேய் ஓட்டுற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஸ்டீரிங் திரும்பினதானே டக்குன்னு ஒரு மாதிரி தான் இருந்தது டிஃபரெண்டா. சரி எடுத்துருவோமா? அப்ப நல்லா இருக்குல்ல நான் வாங்க கொஞ்சம் பழம் காமிங்க. நான் வரேன். ஆனால் கம்மியான ஆள் யூஸ் பண்ணி தான் ஒன்று தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால தான் ரொம்ப நார்மலான கார் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களாங்க வண்டி எடுன்னு சொல்லிட்டு நார்மல். நம்ம காலைல நான் மட்டும் இதை போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு இப்படி உட்காந்து அவ்வளோதான். நீ மட்டும் தூங்கிக்கிட்டே வந்துடலாம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு. கிறிஸ் தோரணை வந்திருக்கீங்களா? கிறிஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பயமா தான் இருந்தது. பரவாயில்ல. அந்த அந்த டர்ன்லாம் பண்ணிச்சு இல்ல, நம்பிக்கை வந்துருச்சு. ராஜா பௌதர் மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க. சரிங்க சொல்ல டச் பண்ணவே சொல்லுங்க. அது அதான் நீங்கள் ரோடை பார்த்தீங்கனாலே போதும். ரோடை பார்க்கணுன்னா தான் நீங்கள் ரோடுக்கு அட்டென்ஷன் தரலான்னு டச் பண்ண வைக்கணும்னு சொன்னாங்க. ஏன் லெஃப்ட்டை ஒட்டி போய்கிட்டு இருக்கு. ஸ்பீட் ஆக்சிலேட் பண்ண என்ன ஆகுது? 35 தான் மேக்ஸிமம் வந்துருக்கு. நீங்கள் வச்சிங்களா அப்படி? ஓ அது அங்க இன்க்ரீஸ் பண்ணிச்சு பாத்தீங்களா? இங்க ஸ்பீட் லிமிட் 30. ஓ ஸ்பீட் லிமிட்டுக்காகவா? அங்க இன்க்ரீஸ் ஆச்சு பாத்தீங்களா? அந்த இடம் நம்ம போனோமே. பேர் என்ன? இப்போ நான் ஒரு இடத்துல போட்ட உடனே வண்டி மூவ் ஆன உடனே ஸ்பீடு போச்சு. நைஸ்.
அடுத்து ரிட்டர்னில் இவ்வளோ ஹார்டாக இருக்குது. ரிட்டர்னில் கேமராமேன் ஓடுறாரு. ஆமாம், ஓட்டுறாருன்னு வண்டி எடுத்துட்டு ஓடுறாருன்னு சொல்கிறீங்க. அதுதானே செய்ய போகிறோம். சரி, ஓகே. வண்டி எடுத்து நேராக விடுங்க இந்தியாவுக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வண்டியை கொண்டு வந்துடலான்னு பார்க்குறோம் டெஸ்லாவை. அப்படியே ப்ராப்ளம் ஆகிடுவீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிடும். சுவாரஸ்யமாக நடந்த மாதிரி சொல்கிறீங்களா? வைரல் இப்படி தான் வைரல் வீடியோஸ் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது 2-3 சம்பவம் பண்ணால் தான் பார்ப்பாங்க, பார்த்துருவாங்க. நல்லா ஸ்பீடாக தானே இருக்காண்ணா. இவன் வச்சுக்க மோடு அந்த மாதிரி இருக்கா என்ன? இல்லை தெரியல. ஆனால் ஓகே, எனக்கு ஆக்சுவலாக நான் ஓட்டும் போது எனக்கு இன்னும் ஃபீல் அதிகமாக இருந்தது. இப்போ உங்களுக்கு இங்கே உட்காந்து இருந்ததுக்கு இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதான் ஸ்பீட் ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக தெரியுது அந்த அது அதனால தான் நீங்கள் எனக்கு என்கிட்ட கேட்டீங்கல்ல, இங்கே அதே மாதிரி மஸ்டாங் மாதிரி இருக்காது. சஸ்பென்ஷன் தான் பதக்கன மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? சஸ்பென்ஷன் தான் அங்க தான் பாத்தீங்கன்னா ரோடுக்குமே இப்ப இந்த சவுண்ட் ஒரு மாதிரி இந்த டயர்ல காத்து இல்லனா சவுண்ட் வரும்ல. கரெக்ட். அந்த மாதிரி ஜம்ப் ஆற மாதிரி இருக்கு கார். இதா டைட்டா வச்சிருக்கான் சஸ்பென்ஷன். ஏன் இவ்வளவு ஹார்டா வச்சிருக்கான்னு தெரியல. இங்கெல்லாம் நம்ம இதுல எடுத்துட்டு போய் கராஜ்ல எடுத்துட்டு போய் சஸ்பென்ஷனை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுன்னு கேட்டா பண்ணுவாங்க. நல்லா பண்ணுவாங்க. ஓகே, பாத்தீங்களா ஆடி போகுது. பக்கெட் லிஸ்ட் வச்சோம், ஆனா பட்ஜெட் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டா இருக்காது. எது பட்ஜெட்? ஆடியோ சொல்றேன். ஆடியா? அதனால தான் வேணாம்னு விட்டீங்க. ஓ, பட்ஜெட் விட கம்மியா இருக்கா காரு? ஐயோ. ஆட்டோ மோடா? ஆட்டோ மோட் போட்டுருக்கேன் गाइस. ஃபுல் செல்ஃப் டிரைவிங். ஸ்லோ பண்ணுது, ஸ்பீட் ஆக்குது. ஓகே ப்ரோ. ஓகே, பிடிச்சிருச்சு. எடுத்துடலாமா? நல்லா இருக்கு. அப்போ நீங்கள் பாதி காசு போடுங்க. எப்போலாம் வரீங்களோ அப்போலாம் ஓட்டிக்கலாம். நீங்கள் எடுத்து போயிடலாம். மொத்த ஓனர்ஷிப் உங்களுக்கு தான். நான் கூட நிற்காம போயிடும் போல நினச்சி நின்ட்டானே. இந்த மேப் வேறு அந்த அந்த ஒரு மாதிரி டைரக்ஷன்லாம் அப்பப்போ மாற்றுறான். அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கானுங்கல்ல, அந்த லாஜிக்லாம் நல்லா எழுதியிருக்கானுங்க. ஃபுல்லாமே காரை கம்ப்ளீட்டாக எழுத மாதிரி எழுதியிருக்காங்க. எவ்வளோண்ணே இந்த ஒரு லேன்னு காட்டலை ஆக்சுவலாக. இங்கே எடுத்தாப்பு நிற்கிறான், கிட்ட நிற்கிறான்னு அதுக்காக ரொம்ப பெருசாக ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஓ, அங்கே சும்மா நிற்கிற வண்டிங்க பார்க்கிங்களா? அதான் சொல்கிறேன், இந்த இவனா காட்டியிருக்கான்னு சொல்கிறேன். இவனை இது காட்டி என்ன யூஸ் இருக்கு? இவனா காட்டி தருங்க. பார்த்தீங்கன்னா பச்சை போட்டு தானாக எடுத்துகிட்டு போயிட்டான் வண்டியை ஃபைவரில். திரும்பது பார்த்தீங்களா? ஸ்டீரிங் பார்த்தீங்களா ஃப்ரான்ஸ்? நல்லா இருக்குச்சு இது. ஓ, கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போட்டு விட்டு நம்ம இப்போ மாறிச்சு பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பயந்துட்டேன் நான். அந்த லைன்ல போக வேண்டியதானே, எதுல டக்குன்னு மாறிச்சு. அப்புறம் லெஃப்ட் வளையிற மாதிரி இருக்கும்ல, அப்படிலாம் மாறிக்குது இது. ஓகே, இது ஆமா, அங்க பாத்தீங்கன்னா 2.2ல திரும்புது இல்ல. அதுதான். சொல்லுங்க, செல்ஃப் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. நம்ம ஆக்சுவலாக நம்ம நெட்டில் எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவே எல்லாத்தையும் பண்ணிக்குது. நம்பிக்கையாக இந்த சலூன் நிலையை மண்டையை கொடுத்து உட்காந்துருவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வாட்டி காரை கொடுத்து உட்காந்துருணும். ஓகே, நீங்கள் பத்திரமே கொண்டு விட்டுரு அப்படின்னு. லொக்கேஷன் மட்டும் கரெக்டாக போட்டால் போதும் போல், இங்கே பிரச்சனையே கிடையாது. அது வாட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கு சம்மு. ஏன்னா நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கலாம், ஓவர் ரூல் பண்ணிக்கலாம். அப்போ ஓட்டுறோம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் நம்ம யாருக்காவது டிரைவிங் தெரியாமல் இருக்கிறவங்கள கூட உள்ளார உட்கார சொல்லிட்டு செல்ஃப் டிரைவிங்கை போட்டு விட்டு சிமிஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி பண்ணலாம். அது நம்ம போயிட்டு நம்ம போய் இட்டுன்னு வரத்துக்காக போகிறது அதெல்லாம் இல்லை. நீங்களா வந்துருங்க சொல்லி காரை வச்சுட்டு நீங்கள் லொக்கேஷன் போட்டு விட்டால் போதும், தானாகவே வந்து நம்மளை ட்ராப் பண்ணிடும். பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்துட்டு. ஸோ டிரைவர் மேலே மிச்சம், டாக்ஸி டிரைவர் தேவையில்ல. கரெக்டான கிரீஸ்? கரெக்டு தான். இதெல்லாம் இல்லான்னு பார்த்துட்டு இதெல்லாம் நானே சொல்லலையா, யோசிக்கலையடா, அதுக்கு தான் நான் மேக் பண்ணல அப்படின்றாங்க. அந்த லெவலுக்குலாம் இல்லைப்பா. அது பார்க்கிங்கில் அதுவே போதாம ஆகும். ஸ்ரீராம் கிட்ட கேட்கணும், அவர் பண்ணாரா
அவர் இதெல்லாம் ட்ரை பண்ணாருன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமலே காரை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாரா என்னன்னு தெரியல. இல்லை ஆனால் இது என்ன ப்ரைஸ் சொல்கிறான்னு தெரியல. போய் நம்ம பேசினா தெரியும். இல்லைங்க, இது வந்து $8000 எக்ஸ்ட்ரா இந்த ஃபுல் செல்ஃப் டிரைவிங்கு. மாடல் 3லையுமே நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் ஒயில் வந்து டிஃபால்ட்டாக எடுக்கிற எல்லா மாடல்லையுமே அவன் தரான். நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேணாம். ஏன்னா கொஞ்சம் ஒய் கொஞ்சம் காஸ்ட்லி. ப்ரைஸ் அதிகமாகலையா? ரொம்ப ரேஞ்ச் அதிகமாகுது. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அது ஏன்னா பழைய மாடல் ஒயில இல்லையா, இப்போ இருக்க புது மாடல் ஒயில தான் அதை ஃப்ரீயாக கொடுத்துருக்கான். நல்லா இருக்கு டெஸ்லா. அந்த கார் போகிறதெல்லாம் அவனுங்க டிடெக்ட் பண்ணியிருக்கானுங்களே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஈவன் தோ அது கம்ப்யூட்டர் விஷனாக இருந்தாலும் அந்த டிடெக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல. அந்த லேனில் இருக்கக்கூடிய 3வது கார் மனக்கிட்டு பிளிங்க் ஆகுது பாருங்க. அங்கே வர ரெண்டு காரு, அந்த தூரத்தில் வர 2 காரு. அப்பா கேகே வந்து இதனால தான் சொன்னார் போல, லைக் தட் இஸ் டெக்னாலஜி அண்ட் ஃபியூச்சர் அதுதான். அதை வாங்காம டெஸ்லாவியா? நம்ம திருப்பி அவ்வளோதான் ட்ரைவ் முடிச்சாச்சு. நம்ம டெஸ்லாவோட ஃபேக்ட்ரிக்குள்ள வந்துட்டோம். இப்போ அங்கே போயிட்டு நாங்கள் ஆட்டோ ஃபுல் பார்க்கிங் பண்ணுதான்றதை நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்காதுன்னு. Now turn right onto Cato Road. எதுக்கு நல்லா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அந்த பம்பில் ஏன் அப்படி தாவும் தெரியல, இதுலேயும் தெரியுது பாருங்க, ஃபீல் ஆகும். வைப்ரேட் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கு மாதிரி. இதனால போனோம். ஆமாம். இங்கே தான் வந்து அந்த ஃபேமிலி வாங்கிட்டு வந்துட்டாங்களா? இல்லை இது வேற ஃபேமிலின்னு நினைக்கிறேன். இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ ஓகே மேடம். இது தானா இப்போ நிற்கி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் மேடம். பார்க்கிங் பாருங்க, ஆள் வராங்க. அப்படி எப்படி கேட்டால் ஸ்டாப் பண்ணி நிற்கிறது. பொறுமையாக ஏற்றுறாரு. ஓட்டுறா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இருங்க எனக்கு கை வச்சிட்டீங்களே, முடிஞ்சிச்சு. பார்க்கிங் இருந்து காமி இது பாருங்க, காமிக்குது பாருங்க. ஆட்டோ பாருங்க. அப்போ தெரியுதா ப்ராப்பரா ஒரு சாலிட் லைன் இருந்தா தான் ஆக்சுவலா அது பார்க்கிங்னே கன்சிடர் பண்ணுது. ஒருவேளை டீன்னு போட்டுருக்கணுமா அந்த பார்க்கிங்ல? தெரியல, இல்லை அப்படி வச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. இந்த வியூ சூப்பராக இருக்கு பாருங்க. பரவாயில்ல ஜி, அங்கே ஓடு ஜி. அந்த ஃபுல் மூவ்மெண்ட் பண்றான்ல, மனுஷால் பண்ற நம்ம பண்ற மாதிரி. வண்டி ஜெர்க்கலாம் அதுங்க பட்டு பட்டுன்னு. வண்டி நேரா நிப்பாட்டுவான் போல. உள்ள முன்னாடி போயிட்டு ஓகே பாய் டன் முடிஞ்சு. ஓகே, ஓவரால் ரிவ்யூ நல்லா இருக்குங்க, இன்னும் எடுக்கலாம். ஓகே.